பழனிவேல் புது கடை பாண்டி ஸ்டோர்ஸ்க்கு ஆப்போசிட்ல ஆரம்பிக்கிறத பார்த்துட்டு பாண்டியன் செம கடுப்பாகி பழனிவேலை சத்தம் போடுறாங்க. உடனே பழனிவேல் இது எனக்கு தெரியாது மச்சான், இது திடீர்னு அண்ணங்க கடை பார்த்து ஆரம்பிச்சிருக்காங்க, உண்மையிலே எனக்கு இந்த இடத்துல தான் கடை ஆரம்பிக்க போகிறாங்கன்னு தெரியவே தெரியாது மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் சொல்கிறாங்க. ஆனால் பாண்டியன் இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலை போட்டு திட்டுறாங்க. அதனால பழனிவேல் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. நீ நல்லாவே இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் சாப்பிட்டு இருக்காங்க. எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சவன் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, இப்போவே இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. உடனே பழனிவேல் இருந்துட்டு மச்சான் இப்படி அவசரப்பட்டு உங்களை விட்டு போங்கன்னு சொல்லிடாதீங்க, உங்களெல்லாம் பிரிஞ்சு நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இவன் நடிப்பெல்லாம் போதும் நிப்பாட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொன்னதும், மச்சான் என்ன சொல்கிறீங்க, நான் நடிக்கிறேனா, உண்மையிலே எனக்கு அங்கே தான் கடை வைக்க போகிறாங்க காலையில் வரைக்கும் தெரியாது மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் சொல்கிறத யாருமே காதில் வாங்கவே மாட்டாங்க. நேரத்தில் சுகன்யா இருந்துட்டு பழனிவேலை பார்த்து அதான் போக சொல்கிறாங்கல்ல, நம்ம தான் இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இனிமேல் இந்த வீட்டில் இருந்தால் நாங்கள் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகவா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க. உடனே பழனிவேல் நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் மச்சான், நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் எல்லாத்தையும் எடுத்து பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. கோமா சுகன்யாவுக்கு ரொம்ப சந்தோஷம், நல்ல வேலை இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகணும்னு நினச்சோம், அது வந்து இப்போ தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா ரொம்ப சந்தோஷத்தோட தான் கிளம்பி போகிறாங்க. இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.